எடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மாஸ்டராகவே அன்பு சகோதரர் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசிவிட்டார். அற்புதமான பேசக்கூடிய அணில நான் அப்பதான் பார்ப்பேன், எந்த விஷயங்களை எல்லாம் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சாத்தியமாக்க வேண்டும்னு கனவு கண்டாரோ, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் பணி மூலமா விஎம்ஐ மூலமா செய்து கொண்டிருக்கக்கூடிய மாமனிதர் நான் விஜய்னு சொன்ன ஒரு தம்பி நான். நேரத்தின் அருமை கருதி 3 நிமிடத்தில் என் முத்தான பேச்சை சத்தாக உங்கள் முன்னாடி வைக்க ஆசைப்படுகிறேன். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அன்பு வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர்களுக்கு பாச வணக்கம். அரசியல் பேச விரும்பல, ஏன்னா சனிக்கிழமை தோறும் ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மாஸ்டராகவே அன்பு சகோதரர் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசிவிட்டார். அற்புதமான பேச்சு. இதெல்லாம் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஆவணமாக எடுத்து நீங்கள் கூர்ந்து பார்க்கணும். தற்கால அரசியல் நான் என்னை குறித்து சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து பாசத்திற்குரிய எனது அன்பு சகோதரர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை பார்க்கிற பொழுது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறது. நல்லவர்களை நாடி நல்லவர்களை தேடி நல்லவங்க தான் வருவாங்க. எங்க அண்ணன் சீனியர் மோஸ்ட் டைரக்டர் இயக்குனர் சங்கத்தில் அவர் தான் ஒன்று தலைவராக இருப்பார், செயலாளராக இருப்பார், வேற யாரையுமே விளையாட மாட்டார். ஆர்பி உதயகுமார் அண்ணன் வந்திருக்கிறாங்க. நிறைய அங்கே பாருங்க, எத்தனை பெண்கள், எத்தனை தாய்மார்கள். வணக்கம். அப்படி லட்சுமி கடாட்சமா உட்காந்துருக்கீங்கம்மா, எல்லாரும் சந்தோஷமா. பத்திரிகையாளர் தம்பி விவேக் ஆனநாதன் வந்திருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். திராவிட பள்ளியிலே படித்து கலைஞர் தொலைக்காட்சியிலே வேலை பார்த்த தம்பி, ஆனா 16 வருஷம் முன்னாடியே என்கிட்ட வந்து, தம்பி ஒரு வணக்கம் சொல்லுங்க, வாங்க வாங்க, நல்ல கைத்தட்டல் தாங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, நான் அந்த விஜய் டிவியில் போனது அண்ணனுக்கு தெரியும். அப்போ இவரும் ஒரு போட்டியாளர். சும்மா சாப்பிடும் போது நான் வம்பிழுப்பேன். அவர் வந்து ஒரு முழு அணில் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். சும்மா அவனுக்கு என்னப்பா எப்போ பார்த்தாலும் நீ வந்து செல்ஃபோன் ஸ்க்ரீன்ஷாட்லலாம் வந்து தளபதி விஜய் ஃபோட்டோவே வச்சிருக்கிற, நீ பெரியார் பேசுகிற, அம்பேத்கர் பேசுகிற, இந்த மாதிரி விஜய் சார் ஃபோட்டோ வச்சிருக்கிறியே தான் சும்மா வம்பிழுக்கிறது, போட்டு பார்க்கறது. பையன் பேசுவான், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அணிலை நான் அப்போ தான் பார்ப்பேன், எந்த விஷயங்களை எல்லாம் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சாத்தியமாக்க வேண்டும்னு கனவு கண்டாரோ, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் பணி மூலமா விஎம்ஐ மூலமா செய்து கொண்டிருக்கக்கூடிய மாமனிதர் நான் விஜய்னு சொன்ன ஒரு தம்பி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறார். இஸ்லாமிய தோழர்கள் வந்திருக்கிறீங்க. வயது வித்தியாசம் இல்லாம நீதிபதிகள்ல இருந்து, வக்கீல்கள்ல இருந்து, டாக்டர்கள்ல இருந்து, எங்க அண்ணா கமலக்கண்ணன் வந்திருக்கிறாரு. அங்க பாருங்க, தொழிற்சங்க முன்னோடி. இதே மாதிரி பனையூருக்கு ஒரு நாள் நான் பார்வையாளராக வந்தேன். பின்பு பயிற்சி பட்டறை எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிற ஆசிரியராக வந்தேன். பின்பு பேச்சாளராக என்னை மாற்றினார். பின்பு கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினார். பின்பு நிர்வாக குழு உறுப்பினராக்கினார். பின்பு மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினராக்கினார். சாதாரண குடும்பத்தில் பிறந்து சின்ன சின்ன மேடையில் மைக்கு பிடிச்சி பேசுறது எனக்கு பிடிக்கும். பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன கொள்கை பரப்பு செயலாளராக்கி, நிர்வாக குழு உறுப்பினராக்கி, தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினராக்கி, தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களுக்கு பேச போய் துணை பொதுச் செயலாளர் ஆக்கி, எழும்பூரினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக்கி, இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆக்கியிருக்கிறார்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களை நம்பியவர்களை கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. உங்க நல்ல காலம் பிறக்குதுங்க. இன்றிலிருந்து உங்க வாழ்க்கை மாறப்போது. உங்க தெரு, உங்க வீடு இருக்கிற தெருவுக்கு இன்னைக்கு சாயந்தரம் போகும்போது 10 பேர் போட்டோ எடுக்க வந்து நிற்பாங்க. இனி நீங்க வீட்டில் நிம்மதியா இருக்கவே முடியாது. எல்லா நிறைகுறைக்கும் உங்ககிட்ட தான் வருவாங்க. மக்கள் கொண்டாட போகிற மாபெரும் தலைவர்களாக இந்த நொடி முதல், பனையூரை விதித்த இந்த நொடி முதல் நீங்க மாற போறீங்க. உங்களுக்கு உண்டான மரியாதை எல்லாமே எங்க அண்ணன் தருவாரு. எல்லாரும் பற்றியும் சொல்லணும். எல்லாரும் சார்பாக எங்கள் பொதுச் செயலாளர் அவரை பற்றி மட்டும் சொல்கிறேன். சும்மா சொல்லுவோம், ரத்தம் சிந்தி வேலை பார்க்குறதுன்னு. கோயம்புத்தூரில் பாகமுகர்கள் மாநாடு 10,000 பேர் அங்கே வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறோம். எங்கள் பாச தலைவர் விமான நிலையத்திலேருந்து வராரு. ஏர்போர்ட்டில் சரியாக ஒத்துழைப்பு இல்லை. என்ன பெருசாக பாதுகாப்பு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர்னா அமைச்சரா, அவர்னா ஆட்சியை பிடிச்சிட்டாரா? நாங்கள் விமான நிலையமா விஜய் நிலையமா என்று மாறுகிற அளவுக்கு விமான நிலையம் சுத்தி பொதுமக்கள் தாய்மார்கள் கூடி நின்றார்கள். அவர் வர்றதுக்குள்ள இங்க எல்லாரும் என்ன உட்காரணுமே, லேடிஸ் இருக்காங்களே, பெண்கள் இருக்காங்களேன்னு ஓடி ஓடி தாவி குதிச்சு ஓடி ஒரு இரும்பு கம்பி அவர் தொடையில குத்திருச்சு. எப்பவுமே மனுஷன் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாப்ல. அந்த வெள்ளை பேண்ட்ல ரத்தம் கொட்டுது. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆம்புலன்ஸ்லாம் வச்சிருந்தோம், ஆம்புலன்ஸ்லாம் கொண்டு வரோம்.
சடார்னு ஒரு கர்ச்சீப்பு துணி எடுத்து கட்டிட்டு, அதுக்கு மேலேயும் வருது இன்னொரு கர்ச்சீப் கட்டிட்டு, கத்துறாரு, திட்டுறாரு, ஓடுறாரு. அடுத்த 8 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தி, தலைவரை பத்திரமா திருப்பி விமான நிலையம் அனுப்பி, வந்த லேடிஸ் எல்லாம் சாப்பிட சொல்லி, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு 10 பேர்ட்ட மனு அனுப்பி, இரவு 10 மணிக்கு மேல தான் நாங்க வற்புறுத்தி மருத்துவமனைக்கு வந்தார். எடுத்த கடமையை ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளினுடைய கூட்டம் தமிழக வெற்றி கழகம். சேமித்தவர் எவ்வளவு நெருக்கடி ஆதவ் சாருக்கு. அவர் நினைச்சிருந்தா செல்வ செழிப்புல நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் விட நான் நிம்மதியா வாழணுங்கிறத விட நம்மளை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நிம்மதியா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதற்காக 1000 கல்லடி சொல்லடிகளை தாங்கி நிற்கிறோம். இப்போ எங்க சீனியர் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. இப்போ எங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், நல்லவங்க கிட்ட நல்லவங்க தேடி வரும் பொழுது அவங்கள அரவணைக்கணும். இதே பனையூர்ல பல வாட்டி போன வாரம் வரைக்கும் திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள உட்கார சொல்லிட்டு நாங்க கீழே போய் நின்றுவோம். எந்த ஈகமும் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நீ அமைச்சர் ஆயிட்ட, நீ போய் கீழே நிற்கிறேன். ஏங்க நான் அமைச்சர் ஆயிட்டேன்னா யார் ஆக்குனதுங்க? சி ஜோசப் விஜய் என்ற மாண்புமிகு முதல்வர் ஒரு மனிதர் தான். அவர் இல்லைனா ஆட்டோ ஓட்டுநர்கள் அமைச்சரவைக்குள்ள வந்திருக்க முடியாது, சாமானியர்கள் வந்திருக்க முடியாது, நாங்க யாருமே வந்திருக்க முடியாது. இன்று நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நோக்கி அன்பு தோழர்களை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நல்லது நடக்கும், நம்பிக்கையோடு இருங்கள். உன்னே உன்னை மட்டும் தூக்கி போட்டுருங்க. என்ன தெரியுமா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்ற ஈகோ மட்டும் வேண்டாம். நாம் எல்லாரும் பெரிய ஆளு, ஒரே ஆளு. என்ன அவர் இதுன்ட்டாரு அதுன்ட்டாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக்குவார். என்ன பிரச்சனைனாலும் மனசு விட்டுன்னு சொல்லுங்க. இங்க நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிறதுலாம் கிடையாது. எல்லாரும் ஒரே ஆளு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.